நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருப்பரங்குன்றம் கோவில் அர்ச்சகர் சார்பில் தற்போது பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு அவர் சுவாமி தரிசனம் செய்ய வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு, பூரண கும்ப மரியாதை உடன் அவர் கோவிலுக்கு உள்ளே நுழையக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இருக்கிறார். தற்காலிகமாக பாதுகாப்பு கருதி பொதுமக்களுடைய தரிசனத்திற்கு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சுவாமி தரிசனம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்திருக்கூடிய காட்சிகளையும் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு அவருக்கு பட்டு அங்கவஸ்திரம் அணிவிக்கப்பட்டு கோவிலுக்குள்ளாக அழைத்து செல்லப்பட்டு தற்போது அவர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு கும்ப மரியாதை வழங்கப்பட்டு கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் தரிசனத்திற்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கப்படவில்லை. பிரதமருடைய தரிசனம் முடிவுற்ற பிறகு சிறிது நேரத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார். கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்ற நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு அவர் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பட்டு அங்கவஸ்திரம் அணிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு பூரண கும்ப மரியாதையுடன் அவர் கோவில் உள்ளே சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிவகுமார். விவரம் என்ன? அரசு நிகழ்ச்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று மதுரை வந்த பிரதமர் மோடி மதுரை விமான நிலையத்தில் மதியம் 3 மணிக்கு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக சாலை மார்க்கமாக கோவிலுக்கு வந்தடைந்தார். கோவிலில் அந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு மேள வாத்தியங்கள் முழங்க கோவிலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர். 150 மீட்டர் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருவறைக்கு சென்று மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையை தரிசனம் செய்து வருகிறார். கோவிலுக்குள்ள கற்ப விநாயகர், துர்க்கை அம்மன், பவளக்கனிவாய் பெருமாள், சத்தியகிரீஸ்வரர் சுவாமிகளையும் கருவறையில் உள்ள சாமிகளை இருந்து தரிசனம் செய்கிறார். சாமி தரிசனத்துக்கு பின்பு கோவில் கம்பத்தடி மண்டபத்தில் சிம்மாசனத்தில் அமர வைக்கப்பட்டு தலாங் மரியாதை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அளிக்கப்படுகிறது. பிரசாதம் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை உள்ள புகைப்படமும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படுகிறது. சாமி தரிசனத்துக்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவிலிருந்து சாலை மார்க்கமாக அவனியாபுரம் பெருங்குடி வழியாக மண்டேலா நகரில் நடைபெறும் தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். மாலை 6 மணிக்கு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார். சிவகுமார், இன்னும் இங்க எவ்வளவு நேரம் இருக்க போறாரு திருப்பரங்குன்றம் கோவில்ல? அடுத்ததாக இங்கிருந்து இந்த மண்டேலா நகர் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மண்டேலா நகர் போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? பொதுக்கூட்டம் எத்தனை மணிக்கு சரியா தொடங்க இருக்கு? அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்கு 20 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 20 நிமிடத்தை கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அங்கு சாமி தரிசனம் முடித்த பின்பு பிரதமருக்கு அந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பில் உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது. அதன் பின்னர் கோவிலிருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடி சரவண பொய்கை வழியாக அவனியாபுரம் சென்று அங்கிருந்து பெருங்குடி மற்றும் மண்டேலா நகர் செல்வதற்கு ஒரு 10 நிமிடம் வரை ஆகும். இடையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேலி செல்வதற்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளனர்.
சிவகுமார், கடந்த முறை ராமநாதபுரம் கோவில் போகும்போது அங்கே தீர்த்த குளங்களில் ரொம்ப புகழ்பெற்ற தீர்த்த குளங்கள் நிறைய இருக்குது. அங்கே அந்த தீர்த்த குளங்களில் ஒரு புனித நீராடினார். இங்கே அந்த மாதிரி விசேஷமான இடங்கள் ஏதாவது இருக்கா? அந்த இடத்துக்கு பிரதமர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இங்கே கோவிலுக்குள்ள லட்சுமி தீர்த்த தெப்பக்குளம் மட்டும் உள்ளது. ஆனால் பிரதமர் அங்கு செல்லவில்லை என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு செல்ல நேரடியாக கருவறைக்கு சென்று அங்கே மூலவரை தரிசித்த பின்னரே கோவில் சார்பு விவகாரிக்கப்படும் மரியாதை ஏற்று அதன் பின்னர் தொடர்ந்து பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு செல்வதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது திருப்பரங்குன்றம் தீபத்துவம் விவகாரம் நடைபெற்ற பிறகு ஒரு பிரதமர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வருவது மிக ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இப்ப அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் யாரெல்லாம் மேற்கொண்டிருக்காங்க? பொதுமக்களுக்கு அங்க எது மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு? பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதி இப்போதைக்கு எவ்வளவு நேரம் தடுக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் திருப்பரங்குன்றம் கோவிலிருந்து மண்டல நகர் வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் பார்ப்பதற்கு பெரிய ரத வீதியிலிருந்து கோவிலிருந்து ஒரு 100 அடி தள்ளி தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் பாதுகாப்புக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதாக பிரதமர் கோவிலுக்கு செல்லும் போதும் வெளியே வரும்போதும் பார்க்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் இந்த பக்தர்களும் பாஜக தொண்டர்களும் ஒரு ஏமாற்றத்துடன் காணப்படுகிறார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு தற்போது சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு, பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திருப்பரங்குன்றம் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவலோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரம் என்ன? அரை மணி நேரம் பூரண கும்ப மரியாதை செலுத்தி அழைத்து செல்லப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அரை மணி நேரம் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். குறிப்பாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திருப்பரங்குன்றம் கோயிலானது 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இதற்கு முன்பாக அவர் பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருந்தார். சோழர்கள் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருந்தார். தற்போது பாத்தீங்கன்னா பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த திருப்பரங்குன்றம் கோவிலில் அவர் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக மட்டும் பார்க்கப்படுறது என்னன்னா பழமையான கோயில். ஏன்னா இது குடவரை கோயில்கள் தான் முதல்ல தமிழகத்துல உருவாக தொடங்கிய கோயில்கள். அதுல முக்கியமானதாக இந்த கோயில் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில் மதுரை பகுதியில் பாத்தீங்கன்னா குடவரை கோயிலாக பாண்டிய மன்னர்களால் பார்க்கக்கூடிய கோயிலாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது இந்த முருகன் கோயில். அமர்ந்த கோலத்தில் திருமண கோலத்தில் அவர் தேவயானி இந்திரனின் மகள் தேவயானியை திருமணம் செய்த கோலத்தில் காட்சியளிப்பதால் திருமண பாக்கியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக இது பார்க்கப்படுகிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கோவிலில் தற்போது சுவாமி தரிசனத்தை முடித்திருந்து பிரதமர் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் விழா மேடை நடைபெறும் இடத்திற்கு இன்னும் சிறிது நேரத்தில் அவர் செல்ல இருக்கிறார். விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.